முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம், அதில் உள்ள 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் கூட உங்களோடு கூட தேவன் நமக்கு தரும் நன்மைகள் என்ற தலைப்பில் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதற்கு உங்கள் மத்தியில் நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்போது இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு. ஆனால் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்வில், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் பெரும்பாலும் தீமைகளே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ணாலும் அது தலையில் நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நினைக்குது, நான் ஒன்று நினைக்கிறேன் அவர் ஒன்று நினைக்கிறார், நான் ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தா அவர் இன்னொரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய காரியம், தேவனிடத்தில் நீங்கள் அன்பாக இருந்தால் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும். மத்தேயு 10வது அதிகாரம் 29, 30, 31 அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு உறுதி என்ன தெரியுமா? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அப்படியே இருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம், ஒரு காசுக்கு விற்கக்கூடிய அடைக்கலான் குருவிக்கு மதிப்பும் இருக்கு, பாதுகாப்பும் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அடைக்கலான் குருவிக்கு மதிப்பு இருக்கு, ஒரு காசாவது அதுக்கு மதிப்பு இருக்கு. அந்த அடைக்கலான் குருவிக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா தெரியாம அந்த அடைக்கலான் குருவி கையிலிருந்து கீழே விழுந்துட்டுன்னா உடஞ்சி போயிடும். சின்ன குருவி, அதை அப்படியே வித்தாதான் ஒரு காசு. ரொம்ப நாள் வளர்த்து வித்தாச்சுன்னா 2 காசு 3 காசுன்னு கூடுது. அது கையிலிருந்து கீழே விழுந்தா உடைஞ்சிரும். அதை கூட உடைக்காம அவன் பார்த்து கொள்ளுகிறான். அதே போல அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம், தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். நல்ல கவனியுங்கள். அநேகன் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பது நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதால். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அன்பு கூர்வாயானால் உனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த தீமையை அவர் நன்மையாக மாற்றுவார். அதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம், அதில் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, இந்த இடத்துல யோசேப்பு நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் இதுவாக இருந்தாலும், இங்கே அவனுக்கு தெரிந்த ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி இருக்கிறார். பக்தனாகிய யோபு சொல்லுகிறான், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும்
தடைபடாது. எழுது வாசிங்க. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாது. யோசேப்புடைய வரலாற்றை குறித்து நிறைய புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்டே இருந்தேன். அப்போ யோசேப்பு சொன்ன இந்த 50வது அதிகாரத்தில் உள்ள 20வது வசனம் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. ஏன்னா இந்த யோசேப்பை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பாருங்க, 17 வயசுல யோசேப்பு என்ன செய்து கொண்டிருந்தாரு? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாரு. நீங்க அப்படியே ஆதியாகமம் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன். எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன கர்த்தர் எப்படி மாத்துறார்? தேவன் அதிகாரியா எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றுகிறார். இந்த நிலைக்கு வருவதற்கு எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யோசிங்க, உங்கள் பர்சனல் லைஃப்பை யோசிங்க. இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நீங்கள் வருவதற்கு, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த அளவு இருப்பதற்கு, இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக சில காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க, சில வளர்ச்சிகளை பார்க்குறீங்க, சில உயர்வுகளை பார்க்குறீங்க. இதை பார்ப்பதற்கு எவ்வளோ நாளாக இருக்கும்? நேரடி அந்த நிலைமைக்கு வந்தீங்களா? இல்லை, சொல்லுங்க. நேரடியாக வந்துட்டீங்களா? இவர் 17 வயசுல ஆடு மேய்த்தவர் பாருங்க, அப்படியே யாரா மாறுறாரு? ஒரு எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் மாறுகிறார். அப்ப இந்த மாற்றத்துக்கு இடையில இவருக்கு நடந்ததெல்லாம் படிச்சு பார்த்தா எல்லாமே தீமைக்கான காரியம். சில சொல்லுவோம் தெரியுமா, எனக்கு மட்டும் இப்படி நடந்திருக்கணும், இந்நேரம் ஊரை விட்டே நான் ஓடி இருப்பேன். உங்க மேல அபிஷேகம் இருந்தா உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இங்க 2வது வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். நல்ல கவனிங்க. இவரு கடைக்குட்டி பிள்ளை, அதனால வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? இவரை நல்ல செல்லமா பார்த்துக்கிட்டாங்க. பலவர்ண அங்கியெல்லாம் போட்டு இவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் பார்க்கிற சொப்பனங்களை சொல்லும் பொழுது யாராலையும் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. என் அன்பு சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு தந்த சொப்பனங்களை உங்கள் வீட்டை குறித்து, உங்க கணவனை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க போதகரை குறித்து, உங்க சபையை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, உங்க ஊரை குறித்து கர்த்தர் சொப்பனத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதனுடைய உறுதியை பெற்றுக்கொண்டு தைரியமாய் பயப்படாமல் அவர்களுக்கு சொல்லுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை தைரியமாய் சொல்லுங்க. சிலருக்கு பயம். சகோதரர்களுக்கு ஆண்டவர் அதிகாலையில் வேத புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும் இது கர்த்தருடைய சத்தம்னு. ஆனா கொஞ்ச நேரம் பிந்தி வீட்டுக்குள்ள இருந்து பால் வாங்கிட்டு வந்தாதான் காஃபி போட முடியும்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே கேட்ட கர்த்தருடைய சத்தம் மறந்து போச்சு. அப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் வீட்டுக்குள்ளால என்னன்னா, யோசேப்பு தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை, தனக்கு கண்ட சொப்பனங்களை அவன் சொன்ன பொழுது அவர்களுக்கு கோபம் கூடினது. ஒன்னே நாங்க வணங்கணுமா? சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். ஒரு அருமையான சகோதரன் சொன்னாரு, என்னுடைய வீட்டுக்கு உங்க ஊழியத்தில் உள்ள சகோதரிகள் வரலாம், 2 சகோதரிகள் வர்றாங்க, அவங்க வரலாம், நான் காணிக்கை கொடுத்தா ரசீது போட்டுட்டு என்ன செய்யணும்? போயிடணும். சும்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்ன செய்யக்கூடாது? 2 பேரும் சவம் பண்ணக்கூடாது. வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், உங்க வீட்டுக்கு ஜெபிக்க வரக்கூடிய 2 பேர் வழி இல்லாமல் உங்க வீட்டுக்கு வரல, எங்கேயோ அழிந்து போகிற ஒரு தேசத்தை குறித்து, நேபாளத்தை குறித்து ஒரு எச்சரிக்கையோடு உங்க வீட்டுக்கு வருகிறார்கள். அவர் சொல்றாரு, நானே ஒரு சீனியர் பாஸ்டர், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? குறிப்பிட்ட கொஞ்சம் ஊழியக்காரருக்கு பேரெல்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நான் படி அளந்திருக்கிறேன்.
அவங்களெல்லாம் நான் வாழ வச்சிருக்கிறேன், அவங்க எல்லாரையும் நான் தான் கூட்டம் நடத்துகிறேன், அவங்கள எல்லாரையும் நான் தான் தூக்கி விட்டேன். ஒருவேளை இங்கே யாராவது நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த ஊழியக்காரன் இப்படி இருக்காரு பாருங்க, இவரை நான் தாங்க தூக்கி விட்டேன், நான் தான் வளர்த்து விட்டேன்னு சொன்னீங்கன்னா எழுதி வைத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது சாபம் இல்லை, ஒரு 100 பேருக்கு குடும்பத்தை பார்த்தாச்சு. சொல்லாதீங்க, ஏன்னா எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்துவார். ஒன்றுமில்லாத நிலைமையில் உள்ள ஒரு சாதாரண மனிதனை உயர்த்துவதற்கு அவரால் முடியும். அந்த தேவ மனுஷன் இடத்துல பேசிட்டு சொல்றாரு, இனி என் வீட்டுக்கு வரும்போது நான் ரூபாவை இங்கே வச்சிருவேன், கேட்டில் வச்சிருவேன், அவங்க எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டா போதும், ரசீதை போட்டு விட்டுட்டு போயிட்டா போதும். நடந்த சம்பவம். அவருடைய கடைசி நாட்களில் பெற்ற பிள்ளைகளை யாரையுமே காணும். காலையில் ஃபோன் பண்ணுவார், பிரதர் யாராவது 2 பேரை வந்திருந்து கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்க சொல்லுவீங்களா? அப்போது அந்த கடைசி நாட்களில் அந்த பிள்ளைகளால் என்ன செய்ய முடியலை, வர முடியலை. இந்த வீட்டில் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் மாற்றி மாற்றி 2 பேரும் ஜெபம் பண்ணாங்களா? எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஆண்டவரே முதல்ல என்ன எடுத்துக்கிடும், அவர் முதல்ல என்ன எடுத்துக்கிடும். 2 பேரும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிடணும்னு அவர் பார்த்தாரு. இப்போ அம்மா இல்லை, ஐயா ஒத்தைக்கு. இப்போ ஐயா சொல்கிறாரு, எங்க அந்த வீட்டில் 2 பேர் ஜெபிக்க வந்தாங்கல்ல, அவங்கள என் வீட்டில் வந்து வாரத்தில் 1 நாள் ஜெபிச்சுட்டு மாதத்தில் 1 நாள் போனதுக்கு வரக்கூடாது, நான் கேட்டில் தான் காணிக்க வைப்பேன்னு சொன்னேன். ஒருவேளை உங்கள் வீடுகளுக்கு இந்த மிஷினரி ஊழியங்களிலிருந்து அல்லது சபைகளிலிருந்து பைபிள் உமனாக, பைபிள் மேனாக அல்லது ப்ரமோஷனல் ஒர்க்கராக வரக்கூடிய ஏதோ ஒரு சிலர் தவறான மனுஷங்களாக இருக்கலாம், தவறான எண்ணத்தோடு வரலாம். ஆனால் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, கர்த்தரால் அனுப்பப்படக்கூடிய தேவதூதர்கள் அவங்க உங்கள் வீட்டில் வந்து உங்களை பிளஸ் பண்ணி, அவங்க ஒன்றும் தனியாக உங்கள் வீட்டிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கையை வாங்கி அதுக்கு ரசீது போடுறாங்க. ஒருவேளை மிஞ்சி போனால் அந்த டைமில் நீங்கள் ஒரு காஃபி கொடுப்பீங்க, இல்லைன்னா ஒரு தண்ணி பாட்டில் கொடுப்பீங்க, இல்லை சாப்பிட்றீங்களான்னு கேட்டுருவீங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கும் தேவன். ஏன்னா வசனத்தில் இருக்குது, நீங்கள் அறியாமல் தேவதூதர்களையும் கூட உபசரிக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ எனக்கு அந்த மனுஷன் இப்போ உடனே கண்ணு முன்னாடி வர்றாரு. இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, காணிக்கையை கேட் வாசலில் வைக்க சொன்ன மனிதனுக்கு இன்றைக்கு ஒரு மனுஷன் போய் சொல்கிறான், இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சோறெல்லாம் வச்சுட்டு போக முடியாது, நான் என்ன உங்கள் பொண்டாட்டியா வீட்டில் கொண்டு போய் சோறு வச்சுட்டு போகிறதுக்கு, கேட்டில் சோறை போட்டுட்டு போவேன், தொங்க போட்டுட்டு போவேன், வந்து எடுத்துக்கொள்ளுங்க. மனவேதனையோடு சொல்கிறேன். காணிக்கையை எங்கே போட சொன்னார்? கேட்டில் வைப்பேன், நீ எடுத்துட்டு போ. அவருடைய பிரச்சனை என்னன்னா, அவருடைய காரியம் என்னன்னா, ஒரே காரியம்தான், எனக்கெல்லாம் இவன் ஜெபிக்கலாமா, எனக்கெல்லாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வெறும் 28 வயதான ஒரு தேவ மனிதர் சபையில் செய்தி கொடுக்கிறார். சபைக்குள்ளால 71 வயசான ஒரு மனுஷன் இருக்கிறார். கம்யூனியனுக்கு நாங்கள் உட்கார்ந்துருக்கிறேன், நான் அந்த சபையில் அன்னைக்கு மெசேஜ் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன். கம்யூனியனுக்கு முன்னாடி இந்த வெறும் 28 வயசு தான். இந்த மனுஷன் அந்த இயேசுடைய பாடு மரணங்களை அந்த தேவ மனுஷன் பேசி அந்த பந்திக்கு ஆயத்தப்படுத்துறாருங்க. 71 வயதான ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் பச்சை பிள்ளை அழுறது மாதிரி ஏங்கி அழுறாரு. இது எங்கே இருக்கு, அது எங்கே இருக்கு? கொஞ்சம் யோசிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆனால் ஆவியானவருடைய அந்த ஆளுகையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால், நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷன் சொன்ன ஒரு சொப்பனமும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால 22வது வசனம் 37-22 அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். நல்ல கவனிங்க, ரூபன் செய்த காரியம் இதுதான். ஆனாலும் இங்க ஒரு விஷயம் இருக்கு, அவனை கொல்ல வேண்டாம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? குழியில நம்ம என்ன செஞ்சிருவோம்? தூக்கி போட்டுருவோம். இப்ப பாருங்க, அவனை கொல்லாமல் குழியில போட்டது நன்மைக்கா தீமைக்கா? நம்ம பார்வையில படுவாவிகள் குழியில தூக்கி போட்டாம்பான்னு. கர்த்தர் இப்படிதான் உங்களை நடத்துவார். உண்மையா நீங்க ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறீங்களா? உங்களை இப்படிதான் வச்சு செய்வார். ஆமென். உங்களை உருட்டி புரட்டி சில நேரத்தில் உங்களை ஒண்ணுமில்லாமலே ஆக்கிடுவார். ஆமென். நீங்க அந்த கட்டத்தில் போதும் சாமி நான் போறேன்,
விட மாட்டாரு. மகனே, உன் மேல நான் கிருபையா இருக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி இன்றைக்கு நீங்கள் வந்து இருப்பது கர்த்தருடைய சித்தம். இது ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஒருவேளை நன்மை செய்து செய்து சோர்ந்து போய் இனி இந்த குடும்பத்துல ஒருத்தனை வீட்டுக்குள்ள ஏத்தக்கூடாது, இனி ஒருத்தருக்கு நன்மை செய்யக்கூடாதுன்னு முடிவோட இருப்பீங்க. இனி ஒருத்தருக்கு நன்மை செய்யக்கூடாது, நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள், அப்படி வாழலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பார். ஊருக்கே நீ சோறு போடு அப்படின்ட்டு. நீங்க எப்பெல்லாம் ஒதுங்கி பதுங்கி இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் அவர் வந்து உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அடுத்தது அவர் என்ன செய்யறாங்க? குழியில இருந்து தூக்கி திரும்ப என்ன பண்றாங்க? அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். பாருங்க, இப்ப அவன் எங்க போயிட்டாங்க? அங்கிருந்து அவன் எங்க போயிட்டான்? இஸ்மவேலருக்கு அவன் என்ன செஞ்சாச்சு? விற்கப்பட்டாச்சு. விற்கப்பட்ட அவன் ஆதியாகமம் 39:1 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனத்தோட யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். பாருங்க, குழிக்குள்ளால கொன்றலாம்னு நினைக்கக்கூடியவனை குழிக்குள்ள போடுறாங்க. அன்னைக்கு கொண்டு போட்டிருந்தா அந்த ஆடு மேய்க்கிறவன் அதிகாரியா மாறி இருக்க முடியாது. அப்ப உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க? அந்த தீமையை பார்த்த உடனே அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிவெடுத்துறீங்க, இவனை கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிடணும், இவன் மேல ஒரு அவதூறு போடணும், இவன் மேல ஒரு வீண் பழி சுமத்தணும். யாரெல்லாம் நீங்கள் மற்றவர்களை குறித்து அதிகமாக சிந்தித்து அவர்கள் மேல நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ, நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ, உங்க மேல கர்த்தருடைய கிரியை இருக்காது. மற்றவர்களை குறித்து நீங்க நீதிபதி அல்ல. குற்றப்படுத்தக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக உங்க கண்ணில் இருக்கக்கூடிய அந்த உத்திரத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்றார். அவன் மேல இருக்கிறது ஒரு சின்ன தூசு. அவன் தப்பு பண்ணான், அவன் அப்படி செஞ்சான், அவன் இப்படி செஞ்சான், நம்ம என்ன செய்யறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமைகளில நம்முடைய நன்மைகள் அங்கே தீமையாய் மாறுகிறது. இதுல கவனமா இருக்கணும். கடைசியாக இந்த யோசேப்பு எங்க வருகிறாரு? 3வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்லா கவனிங்களேன். அதாவது உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மற்றவர்கள் இந்த உலகம் பார்க்கணும். ஆமென். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத உங்க குடும்பம் பார்த்துட்டா போதும், உங்ககிட்ட விளையாட மாட்டாங்க. உலகம் விளையாடும், சமுதாயம் விளையாடும். ஆனால் உங்ககிட்ட விளையாடுறதுக்கு பயப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியும், இவளை பத்தி பேசுனா இவ பேசுறாளோ இல்லையோ அவர் பேசுவார். இவளை குறித்து நம்ம பேசுனா, இவளுடைய கஷ்டத்தை குறித்து நம்ம பரியாசம் பண்ணினா, இவங்களுடைய குடும்பத்தை குறித்து நம்ம பேசினா, இவங்க பேசுறாங்களோ இல்லையோ இவர்களுக்காக பேசுறதுக்கு நீதி செய்வதற்கு கர்த்தரே இறங்கி வருவார். ஒரே ஒரு காரியத்தை தெளிவாக சொல்ல முடியும். இந்த 39 நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா 39:20 யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அவன் சிறைச்சாலையில தானே இருந்தான், அவன் பிரச்சனையில தானே இருந்தான், அவன் பெரிய ஒரு பழி சுமத்தப்பட்டவன் தானே இருந்தான். 21வது வசனத்தை பாடிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். உங்க மேல வீண் பழி சுமத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆமென். உங்க மேல அவதூறு பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். முதல்ல இந்த 39 முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு தெளிவு, உங்களை குறித்த ஒரு தெளிவு. என்ன தெளிவு? வாசிங்க 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நல்லா கவனித்துடுங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. யாருமே தடுக்க முடியாது.
நாம சில நேரங்களில் சிந்திக்கிற காரியங்கள் நம்ம அளவில் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கூட இருந்தது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 41வது அதிகாரம் வாசிங்க, அது வரிசை வாசிங்க, 4 வசனம். ஆதியாகமம் 41, அதில் 41வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். முதலாவது பாருங்க, அவனுக்கு நடந்த எல்லா தீமைகளையும் மறந்து சிறையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து முதலாவது அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா மாற்றியாச்சு. முதல் காரியம். அடுத்தது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி, பார்வோன் தன்னுடைய கையில் உள்ள மோதிரத்தை கலத்தி இவருக்கு போடுறாருன்னா இவன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்கு பாத்திரமா மாறுகிறான். ஒரு ஆடு மேய்த்தவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி நடந்துச்சு. அடுத்தது, அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரப்பினை அவன் கழுத்திலே தரித்து, இதெல்லாம் அவனை கனம் பண்ணி தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது ரதம்னா என்ன தெரியுமா? அந்த ரதம் மிக முக்கியமானவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரதம். அந்த ரதமானது அப்படின்னு சொல்றதை விட அந்த இடமானது ஒரு ஊழியத்திலேயோ ஒரு குடும்பத்திலேயோ உங்களுக்கு மேன்மையை, முதன்மையை கர்த்தர் தரம்ப விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வந்து எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ, ஐயா போதும் ஐயா, இந்த ஊருக்காரங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க, இனி இங்க ஊழியம் செய்ய வேண்டாம்னு ஒருவேளை பெட்டி படுக்கைய ரெடியா வச்சுட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுனால இன்னும் இந்த ஊருக்குள்ள வாழ முடியாது, நான் இந்த ஊரை விட்டு போய் வேற எங்கேயாவது வாழ்ந்துக்கிறேன், எங்கேயாவது ஆந்திரா பார்டர்லயோ எங்கேயாவது இன்னொரு பார்டர்ல போய் வாழ்ந்துக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விட மாட்டார். அவர் எந்த தேசத்துக்கு எந்த கிராமத்துக்கு உங்களை கொண்டு வந்தாரோ அதே இடத்துல உங்களுடைய கொம்புகளை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, அந்த ராஜாவுக்கு 2வது ரதத்துல எப்படி யோசேப்பு ஏற்றப்பட்டானோ அதே போல அங்க இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு மத்தியில, ராஜாக்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை நிறுத்துவார். கடைசியாய் 44வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல், எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஒரு மனுஷனும், வசனம் என்ன சொல்லுது, உங்களுக்கு விரோதமா எழுப்பி நிற்கக்கூடியவன் கையை ஆட்டணும்னாலும் கால் ஆட்டணும்னாலும் அனுமதி கேட்கணும். அந்த அளவுக்கு பட்டி பாம்பாக உங்க முன்னாடி மடிய வைப்பார், பணிய வைப்பார். அவர்தான் பரிசுத்த தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்யணும்னா அவர் மேல நீங்கள் அன்பாயிருங்கள். தேவனிடத்தில் நீங்கள் அன்பாயிருக்கும் பொழுது சகலத்தையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து இவ்வளவு பெரிய டிராவல், ஒரு பெரிய டிராவல், அந்த டிராவலை முடிச்சு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அந்த சிறையில் கடந்த மனுஷன் எப்படி அந்த தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றப்பட்டானோ அதே போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். இருந்த இடங்களில் அப்படியே கண்களை மூடி உங்க கைகளை எடுத்து இருதயத்தில் வைக்கலாமா? எல்லாரும் கைகளை இருதயத்தில் வைங்களேன். எல்லாரும் வேகமாய் 3 நிமிடம் நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடிய எனக்கு எல்லாம் நன்மையாய் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகள் கரங்களை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைக்கலாமா? இருதயத்தில் வைங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு தீமைகள், எதனால இத்தனை தீமைகள்? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தேவ ஊழியர்களே, உங்களுக்கு விரோதமாய் நிறைய தீமைகள் இருக்கா? அது எல்லாத்தையும் அவர் நன்மையாய் மாற்றுவது மாத்திரமல்ல, வசனத்தின்படி அவர் உங்க கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த தீமைகளின் வழியாக, அந்த பாடுகளின் வழியாக, அந்த கடினமான பாதைகளின் வழியாக அவர் உங்களை நடத்துகிறார், அவர் உங்களை உருவாக்குகிறார், அவர் உங்களை புடமிடுகிறார். ஒரு அருமையான தேவ மனிதன் இப்படியா சொன்னார், ஐயா 100 ரூபாய் பெட்ரோலுக்கு காசு இல்லையா? எல்லாரும் சிரிச்சாங்க. நான் அந்த மனுஷன் சொன்னேன், ஐயா நான் உங்களுக்கு 100 ரூபாய் தர ஆயத்தமா இருக்கிறேன். அவர் சொன்னார், என்கிட்ட ஜிபே எல்லாம் ஒண்ணுமே இல்லையா, சாதாரண ஒரு மொபைல் தான் வச்சிருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நான் சொன்னேன், உங்களுடைய வாகனத்தை இப்போ எங்கே வச்சிருக்கிறீங்களோ பக்கத்தில் அந்த பெட்ரோல் பங்குக்கு நீங்கள் போங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. அங்கே நீங்கள் போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நபரிடத்துல நம்பர் கேளுங்க. சின்ன ஒரு காரியம்,
அந்த மனுஷனுக்கு அந்த 100 ரூபாய் உதவி செய்தோம். வெறும் 100 ரூபாய். அவர் பெட்ரோல் போட்டார், வந்துட்டார். நடந்த காரியம். கடந்த ஆண்டுல ஹார்வெஸ்டுக்கு அந்த அருமையான போதகர் வந்திருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளைக்கு ஒரு வருடத்திற்காக 15,000 ரூபாய்க்குள்ள சீட்டை அவர் கை நீட்டி வாங்குகிறார். நான் அதை பார்க்குறேன், என் இருதயத்துக்குள்ள நினைக்கிறேன், 100 ரூபாய் பெட்ரோலுக்கு போட முடியாமல் நம்மள்ட்ட இருந்து கேட்டாரு, இப்போ 15,000 ரூபாய்க்குள்ள காடை வலிய போய் கேட்டு வாங்குறார். அந்த தேவ மனிதன் வந்த உடனே சொன்னார், ஐயா அந்த ஒரு பிள்ளைக்கு 15,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா. என் குடும்பத்தின் சார்பாக, என் வீட்டில் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, இன்னொரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை நேபாளத்தில் வளரும்னு சொன்னீங்களே, நான் ஒரு பிள்ளைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு வந்து நின்றார். அவருடைய தீமையான சூழ்நிலைமையை, கடினமான சூழ்நிலைமையை கர்த்தர் மாற்றினார். அவருடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தர் ஒரு நன்மையை உண்டாக்கினார். அவருடைய வீட்டில் உள்ள 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வெளி தேசத்திற்கு வேலைக்காக கடந்து சென்றாள். அவள் சொன்னாலாம், என்னுடைய முதல் மாச சம்பளத்தில் பாதி பணத்தை அப்படியே இந்த நேபாள் ஊழியத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு கொடுத்துருங்கன்னு. அப்படிதான் அவர் அந்த இடத்துல வந்து நின்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களை தேடி யாரோ ஒரு நபர் வருகிறார். இவரால் நமக்கு என்ன லாபம், இவருக்கு உதவி செய்வதனால எனக்கு என்ன கிடைக்கும், இவரோடு பேசி கொண்டிருப்பது எனக்கு பிரயோஜனமா இருக்குமா, இவருடைய போனை நம்ம ஏன் எடுக்கணும்? கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மொபைலில் பார்க்குறோம், இந்த ஆளுடைய நம்பர் எடுக்க வேண்டாம், எதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு தொலைபேசி உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த ஒரு சின்ன போன் கால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ரட்சிக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எங்கேயோ ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒருவனை சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போடுவதற்கு மனிதர்களால் முடியும் என்றால், உறவுகளால் முடியும் என்றால், அந்த சிறைச்சாலைக்குள் இருந்து அவனை வெளியில கொண்டு வந்து ராஜாக்களும் அதிகாரிகளும் இருக்கிற இடங்களில அமர வைப்பதற்கு என் தேவனாலே முடியும். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இந்த நாளுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளான அனுபவங்களுக்குள்ள எப்படி ஒரு மனிதனுக்குள்ளால தேவன் வந்து கூட இருந்து அவன் மேல் விழுந்த வீண் பழிகளை மாற்றி, சுமத்தப்பட்ட வீண் பழிக்கு ஏற்றபடி அங்கே சிறைச்சாலை தண்டனை ஆயத்தமாயிருந்தது. ஆனால் அங்கே சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே அவர் தயவை கொடுக்கிறார், ராஜாவினுடைய பார்வையில தெளிவை கொடுக்கிறார். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார், சிறைச்சாலைக்குள்ளேயும் கூட இருந்தார். நீங்கள் படுகிற ஒவ்வொரு வேதனைகளிலேயும் அவர் கூட இருப்பார். ஆனால் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்க மட்டும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. எங்களுடைய பலகீனங்களை மாற்றி எங்களுக்குள்ள புதிய பலனை தந்து எங்கள் வாழ்வின் தீமையான அனுபவங்களை மாற்றி கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய நல்ல நிலமாகிய இருதயத்துக்குள்ள விதைக்கப்படட்டும். இந்த வார்த்தைகள், விதைக்கப்பட்ட வார்த்தைகள் விருட்சமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.